காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம இனிக்க சுவைக்க பக்தியை பற்றி பார்க்க போகிறோம். அம்மா 2 டேஸா அழுது பிரார்த்தனை செய்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக அழகாக சில கதைகள் மூலம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அதாவது அழுது பிரார்த்தனை செய்கிறது எல்லா சாதனைகளை விட அதிகமான பலனை கொடுக்கும் அப்படின்றத அம்மா சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு அதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதை படிக்கும் போது எனக்கு இனிக்குது, அப்படியே தித்திக்குது. அந்த ஒரு வார்த்தையும் மனசை கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சொல்கிறதே கடவுள், நம்மளை படைச்சவனுக்கு தானே தெரியும் அவனை சேரணும் அப்படின்னா என்ன பண்ணால் அவனை அடைய முடியும்னு. அப்போ அம்மாவே அதை சொல்கிறாங்க அப்படின்னா இதை விட ஆனந்தம் வேறு என்ன இருக்குது. அம்மா சொன்ன வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம் நம்ம வாயால். அம்மாவுடைய உபதேசத்தை என் வாய் படிக்குது அப்படின்னா என்னை அறியாமலேயே அம்மா என்னை சுத்தம் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். இதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் காது எவ்வளோ இனிமையாக இருக்குது. நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். எனக்கு படிக்கும் போது தித்திக்குது, கேட்கும் போது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். சரியா? சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். அன்று பிற்பகல் அம்மா பேசிய போது உடன் இருந்த ஒரு பிரம்மச்சாரி, அம்மா, இன்று மதியம் ஒரு இளைஞனிடம் அழுது பிரார்த்தனை செய்யும்படி கூறினீர்கள். கடவுளை அறிய அது மட்டும் போதுமா என்று கேட்டார். பாருங்க, ஒரு நல்ல கேள்வி. அது பிரம்மச்சாரி கேட்கிறாரு, சும்மா கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா பிரம்மச்சாரிகளுக்கு அம்மா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க, உங்களுடைய நெற்றி பொட்டுல இறைவனுடைய முகத்தை பாருங்க, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. சொல்றாங்களா இல்லையா? பிரம்மச்சாரிக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பிரம்மச்சாரிக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? அவருக்கு ஒரு டவுட் வருது. என்னம்மா நீங்க எங்களை இங்க உட்காரு, கண்ணை மூடு, கடவுளை தியானி அப்படின்னு டெய்லி பேசிஸ்ல அம்மா பிராக்டிஸ் கொடுப்பாங்க. இன்ன வரைக்கும் அம்மா ஆசிரமத்தில் அந்த பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்க போனீங்கன்னா கூட, நான் கூட அம்மா மெடிடேஷனுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி நம்மளுக்கு மெடிடேஷன் சொல்லி தருவாங்க. அப்போ இப்படிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு ஒரு பக்தர் வரும்போது நீ அழுது பிரார்த்தனை செய், அதுவே போதுமானதுன்னு சொல்றீங்களே, இது போதுமா? அப்ப அவருக்கு கேள்வி வருமா வராதா? எங்களுக்கு உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு நீங்க அழுதா போதுன்றீங்களேமா, இது பத்துமா? இது கடவுள் அடையறதுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. அம்மாவுடைய பதில், அம்மா போதும். டேய் பாருங்கடா, அம்மாவோட பதில பாருங்க. போதும் போதும் சொல்லிட்டாடா. ஆனா உள்ள இன்னும் ஆழமா அம்மா நிறைய விளக்குவாங்க. பட் அந்த வார்த்தையை பாருங்க, அழுது பிரார்த்தனை செஞ்சா போதுமாமா? போதும். இதுக்கு மேல என்ன வேணும்? போதுமா? வாவ், என் சக்கரை செல்லம். ஓகே, படிக்கிற கேளுங்க. அம்மா, போதும். மனதார செய்தால் அதுவே போதும். மனதார செய்யணும், சும்மா செய்யறது இல்ல, மனசார செஞ்சனா அது போதும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கோங்க, அழுது உருகி காளி அடைஞ்சாரு. சுதாமணி எடுத்துக்கோங்க, அழுது உருகி கிருஷ்ணா அடைஞ்சாங்க. அதுதான் அம்மா மென்ஷன் பண்றாங்க. மனதார செய்வது அவங்கள மாதிரி செய்யணும். மனதார செய்தால் அதுவே போதும். மகனே, ஆன்மீக சாதனை என்பது பத்மாசனத்தில் உட்கார்ந்து மந்திரங்களை ஜபித்து தியானம் செய்வது மட்டும்தான் என்று எண்ணிவிடாதே. இவையும் கடவுளை நினைப்பதற்கும் நம் ஆன்மாவை அறிவதற்கும் உரிய வழிகளே. அது ஒரு வழி. அமைதியற்ற உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவைகளுக்கு பயிற்சி அளிக்க தியானமும் மந்திர ஜபமும் நிச்சயம் உதவும். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த தியான நிலையும், ஓகேவா, நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுடைய மந்திர ஜபமும் உதவி செய்யுது. நிச்சயமா உதவி செய்யுது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவை மட்டுமே மனதை அடக்கும் வழி என்று நினைப்பது தவறு. ஆனா அதுவே போதும், அது ஆக்சுவலி இருக்கு. நீ கடவுளை நினைக்கணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய மனக்கட்டுப்பாடு வேணும், உடல் கட்டுப்பாடு வேணும். அதுல கட்டுப்பாடு இல்லாம உன்னால கடவுள் கிட்ட வர முடியாது இல்லையா. சோ அது வேணும். ஆனா அது மட்டும் போதாது.
புரியுதா? அது மட்டும் போதாது. நம்ம இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, டாக்டருக்கு படிக்கணும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் பத்தாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்ததுக்கு போகணும் இல்லையா? அந்த மாதிரி உன் மனசை அடக்கிறதுக்கு, உன்னுடைய உடல் கட்டுப்பாடை நீ கொண்டு வரதுக்கு தியானமும் மந்திர ஜபமும் தேவை. ஆனால் அது மட்டும் பத்தாது. அது மட்டும் உன்னுடைய மனதை அடக்கும் வழி என்று நினைத்து விடாதே. அது மட்டுமே உன் மனசை அடக்கிடும்னு நினைக்காத. உதாரணத்திற்கு, அடேங்கப்பா, உதாரணத்திற்கு பிருந்தாவன கோபியர்களையும் மீராவையும் எடுத்துக்கொள். வாவ் வாவ் வாவ். உதாரணத்துக்கு அவங்கள எடுத்துக்கோ. இவர்கள் செய்த தவம் என்ன? இவர்கள் எப்படி கிருஷ்ணமயமாக ஆனார்கள்? எப்படி அவங்க கிருஷ்ணமயமாவே மாறினாங்க? பத்மாசனத்தில் அமர்ந்து மணிக்கணக்காக தியானம் செய்ததாலா? இல்லை. அவர்கள் தியானம் செய்தது உண்மைதான். இடைவிடாமல் அவர்கள் ஆழ்ந்து தியானித்தார்கள். ஆனால் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி அல்ல. ஐயோ என் தங்கமே, வேற லெவல்ல சொல்றாளே அம்மா. கோபியர்களும் மீராவும் இடைவிடாமல் பகவானின் மகிமைகளை நினைத்தபடி அவரது தெய்வீக வடிவத்தை, நல்லா கவனிங்க, இன்னொரு வாட்டி படிக்கிறேன். கோபியர்களும் மீராவும் இடைவிடாமல் பகவானின் மகிமைகளை நினைத்தபடி, பாருங்க, அவங்க நினைப்பு ஃபுல்லா பகவானுடைய அந்த மகிமை மட்டுமே இருந்துச்சாம். அவரது தெய்வீக வடிவத்தை மனதுள் சிந்தித்தபடி இருந்தார்கள். பாருங்க, அவருடைய முகம் அவங்க நெஞ்ச விட்டு மறையலையா. அவருடைய லீலையை நினைச்சுக்கிட்டே, அவருடைய முகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவர்கள் அழுது கண்ணீர் சிந்தி அந்த கண்ணீரில் தங்கள் மனமும் எண்ணமும் கரைந்து போகும்படி செய்தார்கள். சோ அவங்க பத்மாசனத்துல உட்கார்ந்து பண்ணலையா, மனதளவை எண்ணஞ்சாங்களாம். மனதளவுல இறைவனோட பின்னி பெணஞ்சாங்களாம். கிருஷ்ணா, இறைவா, நீ இல்லாம நான் இல்ல, என் உடல் ஊன் உயிர் எல்லாமே நீதான் அப்படின்னு அந்த காதல்ல உருகி அவருடைய முகத்தை அப்படியே மனசுல பதிச்சு, காதலால் கசிந்துருகி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, கண்ணீர் மல்க கசிந்துருகி, அந்த மாதிரி இறைவனுடைய மகிமைகளை நினைச்சுக்கிட்டு அவருடைய உருவத்தை மனசுல அப்படியே பதிச்சுக்கிட்டு எந்நேரமும் எதை பார்த்தாலும் கிருஷ்ணான்ற அந்த நினைப்பிலேயே வாழ்ந்திருக்காங்கல்ல. அதன் மூலமா அவங்களுடைய மனமும் எண்ணமும் கரைஞ்சே போச்சான். எண்ணமே வரலையா. அப்படி என்னனாலே இது கிருஷ்ணா பத்தி தானா. மனமே அங்க இல்லையா. மனசுல கண்ட மனம்னா என்ன? எல்லா ஆசைகளும் நிறைஞ்சது தானே மனம். எந்த ஆசையுமே இல்லையா கிருஷ்ணாவை தவிர்த்து வேற எதுலையுமே ஆசை இல்லையாப்பா. எப்பேற்பட்ட விஷயம் இல்லை. என் பையனுக்கு ரீசெண்டாக பர்த்டே வந்தது. அவனே என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் கால் பண்ணி எனக்கு பர்த்டே, எல்லாரும் வாங்க, கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்ட்டான். எனக்கே தெரியல, என் ஹஸ்பண்டோட ஃபோனை பண்ணியிருக்கான் போல் இருக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓ இவன் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கான் போல. நாங்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சா வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, பர்த்டே ஃபங்க்ஷன் தான் கொண்டாடணும். மட்டன் பிரியாணி செஞ்சு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. என் ஹஸ்பண்ட் சொன்னால் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா அவர் பண்ண தான் சொல்வார். செஞ்சு கேக் கட்டிங் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் என் மனசு அங்கே இல்லவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. மனசு வலி தாங்க முடியல. ஏமா இதை பண்ண அம்மா, நான் கிருஷ்ணாவோட நிம்மதியாக இருந்திருப்பல்லம்மா. ஏமா அவனை நீதாம்மா பண்ணியிருக்க, வேணுன்ட்டு எதையாவது பண்ணி விட்டுருப்பம்மா. இருக்கலாம், ஏன்னா அம்மாவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஆசையை தீத்துருடி, அப்போ தாண்டி அடுத்தது நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு அவர் ஒத்துப்பார். இதெல்லாம் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டோன்னா அவருக்கு ஒரு திருப்தி கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பூஜைனா நிம்மதியாக ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால் அவங்க பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் என் மனசு அதில் இல்லவே இல்லை. எனக்கு ஒரே வலி. அந்த பர்த்டே என்ன பர்த்டே என்னத்துக்கு இப்போ இது இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு, எதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு, எனக்கு மனசே வரல. அப்புறம் எனக்கு அழுக வந்துருச்சு. எல்லாம் சொல்கிறாங்க, மாடியில் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுங்கண்ணா. என் அம்மா வேற புலம்புறாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா, அதில் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு பர்த்டேனா நிற்கிது. இது பாரு எப்படி நிற்கிது பாருன்னு என்ன சொல்கிறாங்க. அது ஒரு திட்டு ஒரு சைடில், எங்கள் அம்மா ஒரு திட்டு, எங்கள் மாமியார் ஒரு சைடில் ஒரு திட்டு.
எனக்கு மனசு வரவே இல்லை. ஏன்னா இப்போதான் புரியுது, அம்மா சொல்கிறாங்க இல்லையா, அந்த இறைவனுடைய நினைப்பில் எதுவுமே பிடிக்காது, நாயுடைய மலத்திற்கு சமமாக தோணுன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் அதெல்லாம் புரியுது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு போய் நின்னன்னு தெரியுமா, மனசில் அழுவுறேன். இந்த மாதிரிலாம் என்னை பண்ண விடாத கிருஷ்ணன், என்னால் முடியல கிருஷ்ணன், என்னத்துக்கு கிருஷ்ணன் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன கிடைச்சது? ஒன்றுமே கிடைக்கல. என்னத்துக்கு இப்போ பிரியாணி தின்னுன்னு வராது ஒரு இதுவா? எதுக்கு கேக் கட் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறதோ, அதுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு கோவிலுக்கு போகிறதோ, கிருஷ்ணாவை பற்றியும் அம்மாவை பற்றி ஒரு அழகான விஷயங்களை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அந்த பர்த்டேவை எப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், கடவுள் நம்மளை படைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நான் ஒரு பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்கலாம். இந்த விஷயம் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு எனக்கு மனமெல்லாம் ஒரே வலி. அப்போ என் பையன்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், இதே கடைசியாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம், இதில் நீ என்ன அனுபவிச்சுட்ட? கிருஷ்ணா கூட இருந்தியா? ஒரு நிமிஷம் கடவுள் உன்னை படைச்சதுக்கு ஏதாவது நீ நன்றி சொன்னியா? இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பிரயோஜனம் நீ நினைக்கிற அப்படின்னு என் பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. அவனுக்கு சின்ன பையன்ல லைட்டாக புரிஞ்சிருக்கு, பட் புரியல. பட் என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா, சரிம்மா என் பர்த்டே நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேம்மா, நீ சொன்ன மாதிரி பண்ணலான்னு அவள் புரிஞ்சுக்கிட்டா. இவன் கொஞ்சம் யோசிச்சு அவனுக்கு ஒன்றும் புரியல, போக போக புரியும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஆன்மீகத்தில் இன்னும் வேறு லெவலில் வரும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, என் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு புரியுது. அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மனசில் அம்மா சொல்கிறாங்க பாருங்க, கோபியர்கள் அந்த கண்ணீரில் அழுது தன்னுடைய மனமும் எண்ணங்களும் கரைஞ்சு போச்சு. ஸோ அதோடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி கரைஞ்சிதுன்றதை நான் உணர்ந்தேன். எண்ணமே இல்லை, அவன் மேலே தான் இருக்குது. எங்கே போனாலும், ஃபங்க்ஷன் போனாலும் சரி, வெளில போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் உன்னை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை கிருஷ்ணா, எனக்கு உன்னை நினச்சிக்கிட்டே உருகிக்கிட்டே இருக்கணும்டா, உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு கிருஷ்ணா, மற்றதெல்லாம் எனக்கு கொடுக்காத, நீயே என்னை பிடிச்சிக்கோ. இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒரு வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, என் ஹஸ்பண்ட் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கார். கடுப்பாக இருக்குது எனக்கு. அவங்களுக்கு அது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்த இடத்துல கூட போய் எட்டி பார்க்க பிடிக்கல. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கோம், ஸ்டில் குடும்பத்தில் இருக்கோன்றதுனால அதை பல்ல கடிச்சிக்கிட்டு கடமையாக செய்கிறோம். நான் நினைக்கிறேன், அம்மா கிரகப்பிரவேசன்ற பேரில் இந்த குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த பெருமை பீத்திக்கிட்டு எல்லாரையும் காட்டிக்கிட்டு இந்த மொய்யை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் விட்டுறாதம்மா, நான் சண்டை போட்டுடலான் இருக்கேன். இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன் அப்படின்னா ஒழுங்காக யாக வளர்த்தியா அம்மாவை நினச்சி மனசை பிரார்த்தனை பண்ணிட்டு மூடிட்டு விட்டுரு. இந்த யாரையாவது கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுலாம் பண்ணாத. ஆனால் அவங்க அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க, அதை 4 பேர்கிட்ட காட்டணும்னு ஒருத்தர் விடாமல் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது வரவும் இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சு. அம்மா அந்த பக்குவத்தை கொடுக்க, இதுதான் பக்குவம். அப்போது அம்மா சொல்கிறது கரெக்டு தான் இல்லை, அந்த மனமும் எண்ணமும் கரைஞ்சு போய் எனக்கு எல்லா இடத்துலையும் நீ தான் வேணும், எனக்கு உன்னை நினச்சி உருகுனா போதும் கிருஷ்ணா, வேறு எதுவுமே வேணாம் கிருஷ்ணா. நேற்று கூட நான் அருள்மொழிகள் போடலை பார்த்தீங்களா, ஏன்னா நேற்று பக்தி பண்ணுற டேன்னு லீவ் போட்டோம் எல்லாத்துக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அருள்மொழிகள் கூட ஒரு பக்தி தானே? சத்தியமாக அது பக்தி தான், இதை படிக்கும்போது சத்தியமாக ஒரு பக்தி தான். ஆனால் அம்மா சொல்வாள், வார்த்தைகளில் கூட அது பண்ண முடியாது, அது உணரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேற்று நான் கிருஷ்ணாவை உணர்ந்ததுனால என்னால் படிக்க முடியல, பேச முடியல, அந்த உணர்வு நிலையில் நான் போயிட்டேன். அம்மா டிக் டிக்குன்னு வள்ளி அடிக்கிறா, உண்மைன்னு சொல்கிறா, அவள் சொல்கிறது உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அம்மா அதை கொடுத்து உணர வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைப்பா. அம்மா சொன்ன விஷயங்களை நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக உணர வைக்கிறாங்க. இப்போ தெரியுதா, பக்தி பண்ணும்போது கரையும் போது வார்த்தை வெளியே வரலையே, என்னால் படிக்க முடியல, அதனால தான் நான் புக்கை எடுக்கவே இல்லை. எப்போவுமே நான் பக்தி பண்ணும்போது ஸ்டோரி போடுவேன்ல, ஸ்டோரியே வரல, 10 நிமிஷம் போடுற மூடி வச்சுட்டேன், போடா வார்த்தையில் வரலடா அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமாக அவரை உணர்ந்தோம், அவ்வளோதான். இது அம்மா கொடுத்தது தான், இது பெருமைக்காக சொல்லலை, இது அம்மா கொடுத்த பாவம். அம்மா எல்லாருக்குமே இதை கொடுக்குறாங்க. அம்மா பக்தி பாவத்தை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குது. அதை யார் வளர்க்க போகிறோம், அதை யார் ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு விட போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அம்மா ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கும் என்ன மாதிரி இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அம்மா கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கிருஷ்ணா மேலே கொடுத்துருக்காங்க, சிலருக்கு முருகர் மேலே கொடுத்துருக்காங்க, சிலருக்கு அம்மா மேலேயே கொடுத்துருக்காங்க, அம்மாவுடைய பாவம் கொடுத்துருக்காங்க, அம்மான்ற ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வளர்க்குறோமா இல்லையா, அதுதான்டா நம்ம கையில் இருக்குது. நான் ஒத்த காலில் நின்று அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா கிட்டே போய் கேட்டுட்டேன், எனக்கு இதை தவிர்த்து வேலை வெட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு பக்தி பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலையேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நான் உணர்ந்து ஒரு நிமிஷம் விடாமல் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை ருசிக்கிறேன், அதை ரசிக்கிறேன், எனக்கு அதுதான் வேணும்னு நான் தீனி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தீனி போட போகிறோமா, இல்லை எனக்கு பக்தி வரல, அம்மா எனக்கு ஃபீலிங்ஸே கொடுக்கலன்னு உட்காந்துருக்க போகிறோமா. எனக்கு எத்தனை வாட்டி திரும்ப ஃபீலிங்ஸை பிடுங்கி விட்டுருக்காங்க, ஒரு ஃபீல் வராது. கிருஷ்ணா மேலே லவ்வா அப்படின்னா என்னன்ற அளவுக்கு ஃபீலை கொடுத்துருவோம், ஒன்றுமே வராது. ஆனால் நான் பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், போய் கொஞ்சுவேன்,
சரி விடு, அந்த ஃபீல் இல்லைன்னா என்ன, நான் தான் உனக்கு அம்மா, கிருஷ்ணா வாடா நான் உனக்கு அம்மா, என் மடியில் படுத்துக்கோ, என் நெஞ்சில் சாஞ்சிக்கோ, உன்னை நினைக்காம நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு கிடப்பேன். ஒன்று லவ் ஃபீல் வரும், வரலையா நான் கிருஷ்ணாக்கு அப்பான்னு கூப்பிட்டுட்டு நான் ஒரு குழந்தையா மாறிடுவேன். இல்லையா நான் அம்மானு மாறி அவனை குழந்தையா நினச்சி ட்ரீட் பண்ணிக்கிட்டு அப்படியே நெஞ்சில் போட்டு சாச்சிக்கிட்டு அவனை தாளாட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டு கிடப்பேன். ஏதோ ஒன்று பண்ணுவோமே. அப்போ இதுக்கு தானே நான் வந்திருக்கோம். அம்மா என்ன சொல்கிறா, மனதார இறைவனை உணரணும். எதையாவது ஒன்று பண்ணிட்டு உணர்ந்துட்டு கிடப்போமே. இப்போ என்ன ஃபீலிங்ஸே வரல, வராமல் தான் இருக்கும். சம்டைம்ஸ் வரவே வராது, ஒன்றுமே வராது, பிடிங்கி விட்ட மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஐ லவ் யூ, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை லவ் பண்ணிட்டே கிடப்பேன். ஐ லவ் யூ எனக்கு தெரியாது, எனக்கு உன்னை பிடிக்கும். ஸோ அப்படி நம்ம இறங்கி பண்ணும்போது அவங்க அந்த உணர்வை நம்மளுக்கு இன்னும் ஆழமாக கொடுக்குறாங்க. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, கவனிங்க குழந்தைகளே, நாம் இறைவனை எண்ணி அழும்போது எல்லாவற்றையும் எளிதில் மறந்துவிட முடியும். அந்த அழுகை கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதையும் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பதையும் தடுக்க உதவுகிறது. பாருங்க, முக்கியமான பாயிண்ட். நீ கடவுளை பற்றி கடவுளை நினைச்சு அழும்போது உன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த கவலை எல்லாம் மறந்து போகுது. ஒன்று நம்ம கவலைப்படுவோம், இல்லை ஃபியூச்சரை நினச்சி கற்பனை பண்ணுவோம், அந்த கற்பனையும் மறைஞ்சு போகுதுன்றாங்க. இந்த ரெண்டுமே இல்லாமல் கரண்டாக நம்ம இறைவனுக்காக அழுகிறோம் இல்லையா. பாருங்க, அந்த அழுகை கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதையும் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பதையும் தடுக்க உதவுகிறது. இறைவனையும் அவரது லீலைகளையும் கண்டு நிகழ்காலத்தில் வாழ அது உதவுகிறது. பாருங்க, நீ அழுத அப்படின்னா இறைவனை நினைச்சு அவர் செஞ்ச லீலைகளையும் ஓகே நிகழ்காலத்துல இருக்கவும் அது உதவுதுன்றாங்க. அழுகை அவ்வளோ உதவி செய்து. நமக்கு பிரியமான ஒருவர், உதாரணத்திற்கு நம் அம்மா, அப்பா, கணவன், மனைவி, மகன் அல்லது மகள், இவர்களில் யாராவது இறந்துவிட்டால் நாம் அவர்களையே நினைத்து எவ்வளவு வருந்துவோம், அழுவோம். அப்போது நம் மனதில் இறந்தவரை பற்றிய நல்ல நினைவுகள் மட்டுமே நிறைந்திருக்கும். அவரை பற்றி நினைத்து கொண்டு இருப்பதை தவிர வேறு ஒன்றிலும் நம் ஆர்வம் இருக்காது. நம் மனது அந்த நபர் மீதே குவிந்திருக்கும். பாருங்க அம்மா எப்படி கம்பேர் பண்றாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இழந்தவங்களை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இழந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண நல்லது மட்டுமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் அவங்கள நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கடவுளை நினைப்போமா. இப்போ கோபியர்களை கடவுள் விட்டுட்டு போயிட்டாரு, கிருஷ்ணா விட்டுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி அவர் விட்டுட்டு போல, ஆனால் இந்த மாயை உலக பொறுத்த வரைக்கும் அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது கான்செப்ட். ஓகே, அப்போ அந்த கோபியர்கள் அவர் போயிட்டான்றத தாங்க முடியாமல் அழுதுருக்காங்க இல்லையா. ஒரு நிமிஷமும் அவங்களை அறியாமே அது வந்திருக்கு. எனக்கும் அந்த ஃபீல் அம்மா கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் குரு வேணுன்றது. குரு டெக்னிக்கலாக அடிப்பாங்க. இப்போ என்ன எப்படி நம்ம பக்தி பண்ண வைக்கிறாங்க. ஒரு நேரம் ஆசிரமத்தில் இருக்கும்போது அம்மா என்னை சீண்டிடுவாங்க. சீண்டி அம்மா எனக்கு இல்லை, அம்மாக்கு என் மேலே லவ் இல்லைன்ற ஒரு ஃபீலை கொடுத்து அழ வைப்பாங்க. அப்போ அம்மாக்கு என் மேலே லவ் இல்லைன்னு அவளை நினச்சி உருகி அழ வச்சிருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் நான் கிருஷ்ணாவே கதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, கிருஷ்ணா மூலமாக ஏதாவது சீண்டி விட்டுருவாங்க. கிருஷ்ணாக்கு உன் மேலே லவ் இல்லை, அவனுக்கு உன்னை பிடிக்கல, அவன் போயிட்டான், ரீசெண்டாக அப்படி தான் என்னை பிடிக்கலன்னு என்னை அப்படியே மனசை உருக்கி அழ வச்சாங்க. ஆனால் அழ வச்சுட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளை வந்துடுவாங்க, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ குரு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை அழ வைக்கிறதுக்கு அம்மா பிளான் பண்ணுறா. நம்ம கவலைப்படவே வேணாம், நம்ம அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சா போதும், நம்மளை எப்படி வேணாலும் அம்மா அழ வைப்பாங்க. இப்போ கூட எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. அழவும் வைக்கிறாங்க, சிரிக்கவும் வைக்கிறாங்க, குதூகலமாக ஆக்க வைக்கிறாங்க. தாங்க முடியல அந்த ஃபீல், வேறு லெவலில் இருக்குது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அம்மா. ஏன்னா ரீசெண்டாக இப்போ நான் அம்மாவை பார்க்கும்போது அம்மா என்னை பக்தி இன்னும் பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தேன். அதுக்கு அம்மா நீ நல்லா தானே பக்தி பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும்னா, இல்லை எனக்கு இன்னும் வேணும்னு நான் கேட்டேன். அந்த இன்னும் வேணும்னு கேட்டதுக்கு அதோட அம்மாவோட பதில் என்ன தெரியுமா, நீ கேட்ட பக்திக்கு ஆல்ரெடி உன்னை டெய்லி அழ வச்சுட்டு இருந்தேன், இப்போ புதுசாக வேற கேட்டுட்டேன், வாடி இன்னும் அழ வைக்கிறேன்றா. அப்படிதான் இருக்குது நிலமை. ஆனால் அம்மா அதுக்குன்னு வெறும் அழ வச்சுட்டேலாம் இல்லை, ரொம்ப குதூகலமும் பண்ணுறான். ஸோ இதில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அம்மா சொல்கிறாங்க, அழுது நீ பக்தி பண்ணும்போது, அழுது பிரார்த்தனை பண்ணும்போது உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள் அங்கே கட்டுப்பாடுக்கு வருது. கடவுளை நினச்சி நீ அழும்போது உன்னுடைய பாஸ்டையும் மறக்கிற, ஃபியூச்சரையும் மறக்கிற. ஸோ இறைவனுடைய அந்த லீலையில் மட்டுமே கவனமாக இருக்க.
அந்த அழுகை எப்படிப்பட்ட அழுகையா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு மனம் உருகி வேற எந்த வேலையிலையும் கவனம் இல்லாமல் ஒரு உருகி அழுகிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அழுகையா அது இருக்கணும். ஸோ இதெல்லாம் அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளால பண்ண முடியுதான்னு கேட்டால் நம்மளால முடியல. ஆனால் குருவான நம்மளுடைய அம்மா அதை நம்மளை பண்ண வைக்கிறாங்க. குருவுடைய வேலையே இது தானே. சொல்லி கொடுத்தா மட்டும் பத்துமா, ப்ராக்டிக்கலாக அதை நம்மளை பண்ண வைக்கிறாங்க. யாருமே கவலைப்பட வேணாம். இதை படிக்கிறவங்க யாருமே நம்மளுக்கு வரலையே நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா என்னை பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. குருவோட வேலை என்ன? ப்ராக்டிக்கலாக அனுபவிக்க வைக்கிறது தானே. தியரியும் பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாகவும் அனுபவிக்க வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? கேட்டுட்டல, இப்போ அம்மாவோட லீலையை பாருன்னு சிறுகியும், அதாவது கடவுளை நினச்சி பேரானந்த நிலையையும் கொடுக்குறாங்க, கடவுளை வச்சு அழுது சாவனும் கொடுக்குறாங்க அம்மா. இதான் உண்மை. என் வாழ்க்கையோட அனுபவத்தினால நான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது நடக்குது. ஸோ குரு இருக்கிறதுனால நம்ம எதுக்குமே கவலைப்பட வேணாம். நம்ம ஜாலியாக பக்தி பண்ணிட்டு கிடப்போம். எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பான். உன் ஃபீலிங்ஸில் இருந்து நம்ம மனம் தடுமாறினா கூட அது எங்கே தடுமாறினாலும் அம்மா அதை இழுத்து பிடிச்சி நம்மகிட்ட கொண்டு வந்துடுவாங்க. கவலையே பட வேணாம். குரு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம ஜாலியாக இருக்கலாம். அம்மா சொல்கிறத கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் அந்த ஸ்டெப்பை மட்டும் எடுத்தால் போதும், மற்றதெல்லாம் அம்மா பார்த்துப்பா. அடுத்து, குழந்தைகளே, அழுகைக்கு நம் மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி உண்டு. நீ அழும்போது உன்னுடைய மனம் ஒரு நிலையாகுது. இப்ப நீ தியானம் தனியா பண்ணா கூட உன்னுடைய மனம் ஒரு நிலைக்கு வருதா? கண்ட எண்ணத்துக்கு போகுது, ஒரு நிலைக்கு வரல இல்லையா? அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, நீ அழும்போது அது ஒரு நிலைக்கு வருது. அம்மா இவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. அழும்போது ஆட்டோமேட்டிக்கா மனம் ஒரே சிந்தனைக்குள்ள போகுதுன்றாங்க. அதனாலதான் அழுகைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து, நாம் தியானிப்பது எதற்காக? நம் மனம் ஒருமைப்பாட்டை அடைவதற்காக தான். பாருங்க அம்மா இதைதான் சொல்ல வராங்க. என் வாயில் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க பாருங்க. நாம் தியானம் செய்வது எதற்காக? மனம் ஒருநிலைப்பாட்டை அடைவதற்காக தான். எனவே இறைவனை நினைத்து அழுவது மன ஒருமைப்பாட்டை அடைய மிகச் சிறந்த வழி. இறைவனை நினைவு கூற இது ஒரு சக்தி வாய்ந்த வழி. இதுவே உண்மையில் தியானமாகும். சோ தியானம் பண்ணி மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு பதில் அழுது நீ இறைவனை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய மனம் ஒரு நிலைக்கு வருது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சிறந்த பக்தர்களான கோபிகளும் மீராவும் இதையே செய்தனர். மீரா, கிரிதாரி, நீ என்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, உன்னிடம் அன்பு செலுத்தும் என் உரிமையை தட்டி பறித்து விடாதே என்று உருக்கமாக கண்ணனிடம் பிரார்த்திப்பாள். அவர்களது உணர்வு முழுவதும் ஒரு நிரந்தரமான இடைவிடாத பிரார்த்தனையாக மாறியது. தெய்வீக அன்பு என்னும் தீச்சுடர்கள் அவர்களை அப்படியே விழுங்கும் வரை அவர்கள் பகவானை வழிபட்டனர். அவர்கள் தங்களையே இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்தனர். பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா என்ன சொல்றாங்க, மீராபாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு நீ வேணும், உன் மேலே இருக்கிற அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்துறாத கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உருகியிருக்காங்க. அதாவது இந்த ப்ராசஸ் எனக்கு நடந்திருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்க. முன்னாடிலாம் நம்ம எப்படி லவ் பண்ணுறோம், இப்போ ஒரு உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி லவ் பண்ணுறோம்? லவ் இல்லை, அங்கே ஈகோ தான் இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணல, நீ என்னை லவ் பண்ண. நான் உனக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுமா, ஏன் நீ எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டியா? நான் மட்டும்தான் உனக்கு கால் பண்ணுமா, ஏன் நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா? ஒரு காலாக நீ எனக்கு பண்ணுறியா? நான் ஏன் பண்ணணும்? என்னால் பண்ண முடியும், எனக்கு தேவை கிடையாது. அந்த லவ்ல அந்த ஈகோன்ற விஷயம் அளவு கடந்து இருக்கு. அப்போது அந்த தன்மையில தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்போ முதல்ல எனக்கு கிருஷ்ணா மேலே காதல் வரும்போது இதே ஈகோ எனக்கு கிருஷ்ணா மேலே இருந்துச்சு. ஸ்டார்டிங் அவர் பயங்கரமாக ஃபீலிங்ஸ்லாம் கொடுத்துட்டாரு, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சொல்கிறேன், அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் குறையும் போது, கடவுள் அந்த ஃபீலிங்ஸை கொடுக்கறத நிறுத்தும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் மட்டும்தான் உன் பின்னாடி சுற்றணுமா, நீ சுற்றி என் பின்னாடி. அதாவது அந்த ஃபீல் எனக்கு கிருஷ்ணா மேலே வந்துச்சு. அப்போது எனக்கு கோவம் வந்தது, கிருஷ்ணா மேலே கோவம் வந்தது, அழுக வந்தது. அந்த ஈகோ அதிகமாக இருக்கிறதுனால அன்பை தாண்டி அந்த கோப உணர்வு தான் எனக்கு அதிகமாக வந்துச்சு கிருஷ்ணா மேலே. அப்போ அம்மா அது எப்படி மாற்றினாங்க தெரியுமா?
ஒரு ஸ்டேஜில் கிருஷ்ணாவே என்னை டைஸ் போட்டு என்னை பிடிக்கல எனக்கு உன்னை பிடிக்குமான்னு பிடிக்கல நிறைய சொல்லுவான். அது சொல்லும்போது கோவத்தில் அழுது அவனை தூக்கி போட்டு விசிறி அடிச்சு அந்த மாதிரிலாம் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன், அட்டகாசம் பண்ணியிருக்கேன் அம்மா கிட்ட வீட்டில் ரூமில் இருந்து. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, ஆனால் கிருஷ்ணா என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது கிருஷ்ணா அப்படின்னு நான் தான் போய் சரணடைஞ்சிருக்கேன். ஓகேவா, நானே போயிருக்கேன் பின்னாடி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டு திரும்ப கிருஷ்ணாவை கூப்பிட்டு வந்து பரவாயில்லடா, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னால் உன்னை விட்டு போக முடியாது. இப்போ சொல்லி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல, பரவாயில்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்த அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, உண்மையான வழி அனுபவித்தேன். ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அவன் சமாதானப்படுத்துறதே நிறுத்திட்டாங்க. அம்மா ஃபர்ஸ்ட்ல சமாதானப்படுத்துவாங்க, சமாதானப்படுத்துறது கூட நிறுத்திட்டாங்க. இப்போ எனக்கும் கிருஷ்ணாக்கும் அப்பப்போ சீண்டி விட்டுருவாங்க, கோவம்லாம் வரும் தான், ஸ்டில் வந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நான் திருந்தலை, அதனால வருது. அப்போது முதல்லலாம் கொஞ்சமாக சமாதானப்படுத்துவாங்க, இப்போ சமாதானம் கூட படுத்துறது கிடையாது. என்னால் சமாதானப்படுத்த முடியாது. உனக்கு உண்மையான லவ் என் மேலே இருந்ததுன்னா வா, சொல்கிறல்ல எனக்கு நீ தான் உலகம், நீ தான் உயிர்னு யூடியூப் ஃபுல்லாக பாரு, நான் கிருஷ்ணாவை அப்படியே பெருசாக காதலிக்கிற மாதிரியே போட்டு வச்சிருப்பா. சொல்கிறல்ல, வாய்ப்பட்டா பேசினல்ல, என்னால் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, நீயே வா. என்ன பண்ணுறேன், நான் வேடிக்கை பார்க்குறேன்னு கிருஷ்ணா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கனவுல வரல, சமாதானப்படுத்தல, ஒன்றுமே நடக்கலப்பா. அப்பையும் என் மனசு என்ன பண்ணுச்சுன்னா, அப்போ அடங்குச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவன் வரவே மாட்டானோ, ஒன்றால் விட்டுட்டு போயிடுவானோன்ற பயத்தில் நானே வந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிரு கிருஷ்ணா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது கிருஷ்ணா, ஏன்னா நீ தான் நல்லவன், உலகத்துலேயோ உன்ன மாதிரி நல்லவனை வேறு யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா அவன் நல்லவனாச்சு. கிருஷ்ணாக்கு எப்படி நம்மளை பிடிக்காமல் இருக்கும், இறைவனுக்கு எப்படி நம்மளை பிடிக்காமல் இருக்கும், இறைவன் எப்படி கெட்டவனாக மாறுவார், அவர் நல்லவராச்சே. அப்போ நான் தானே சண்டை போடுறேன், அவரை சண்டை போடுறாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, என்னோட ஈகோ எனக்கு தெரிஞ்சுட்டு அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நானே தான் போனேன். அவர் சமாதானப்படுத்துறதை தாண்டி நானே போய் ஒட்டிக்கிட்டேன். சரி போ, சாரி. இப்போல்லாம் என் வாயில் மன்னிச்சிரு கிருஷ்ணா ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அப்போது இறைவனை லவ் பண்ணுறது கூட சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அம்மா எனக்கு எவ்வளோ பாடம் எடுத்தா தெரியுமா? என்னடி உலக வாழ்க்கையில் இருக்கிற லவ் நினச்சிக்கிட்டே இந்த லவ் அப்படின்னு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு லீலையாக செஞ்சு இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பை உள்ளே புதைச்சிக்கிட்டே இருந்தா. ஸ்டில் எனக்கு அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இன்னும் திருந்தவே இல்லை. ஏன்னா திருந்திட்டேன்னா கோவம் வரக்கூடாதுல்ல, கோவம் வருது, இப்பயும் கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்தை அம்மா பயன்படுத்திக்கிறான், நல்லா யூஸ் பண்ணுறான். ஓகே. ஸோ அதை தான் அம்மா இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். கோபியர்கள் எல்லாருமே இறைவன் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல இறைவன், எனக்கு உன்னை பிடிக்கும், நீ எங்கே போனாலும் பரவாயில்ல. அப்புறம் கிருஷ்ணா மற்றவங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கோபியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கே வேணாலும் போன, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ எனக்குள்ளே உறைஞ்சிருக்க, நீ ஆதாரமாக இல்லாமல் நான் இங்கே உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்கேன், என்னுடைய ஆத்ம விழிப்பில் இருக்கு அப்படின்னா நீ எனக்குள்ளே இருக்கதானே கிருஷ்ணா, நீ இல்லாமல் எனக்கு எப்படி உயிர் வரும், நீ இல்லாமல் எனக்கு எப்படி மூச்சு வரும், நீ இல்லாமல் எப்படி நான் உயிரோடு இங்கே இருக்கேன், எனக்கு எப்படி ரத்தம் ஓடுது, என் உடம்புல எப்படி இயக்கம் இருக்கு, அது எல்லாமே நீ தானே, அப்போ நீ எனக்குள்ளே தானே இருக்க, நீ எங்கே போனாலும் பரவாயில்ல, நீ யாராலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு கவலை கிடையாது, நீ எனக்குள்ளே தான் இருக்க, ஏன்னா நான் உயிரோடு இருக்கேனே. சரி, அப்போ செத்து போயிட்டேன்னா என்னோட ஆத்மா உயிரோடு இருக்குல்ல, அப்போ என்னோட ஆத்மாவை நீ இருக்கல்ல, நான் ஏன் கவலைப்படணும், நீ தான் எல்லா இடத்துலையும் இருக்கியே, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்ற அந்த தன்மைக்கு கோபியர்கள் மாறினாங்க. மாறி ஊன் உயிர் எல்லாமே அவன்னு நினைச்சு இறைவனை நினைச்சு உருகுனாங்க. ஸோ அந்த பாவம் நமக்கு வரணும் அப்படின்னா அது அந்த இறைவனே குருவா இறங்கி வராங்களே, அப்பதான் இந்த பாவம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த பாவம் வந்தா கூட அது உருப்படி இல்லாம போயிடும். இப்ப கிருஷ்ணா கோபியர்கள் குருவா தான் இருந்தாரு, காதலும் கொடுத்தாரு, குருவா இருந்து ஆன்மீக ஞானத்தை கொடுத்தாரு. கோபியர்களுக்கு குருவே கிருஷ்ணா தான். இப்ப நமக்கு அதே கிருஷ்ணர் அம்மா ரூபத்துல வந்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு அம்மா தான் அந்த கிருஷ்ணா. அந்த கோபி பாவத்தை கொடுக்கறதே நம்ம கிருஷ்ணா தான். நம்ம அம்மா தான் அந்த குரு வடிவில் இறைவனே குருவா பாவத்தையும் கொடுத்து நம்மளை வழி நடத்துறாங்க. ஸோ குருவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். குருவை உடும்பு பிடிக்கணும். நம்ம எல்லாருமே குரு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அம்மா சொல்றாங்க, நீங்களே இறைவனுக்கு காணிக்கையாக மாறிவிடும் போது உங்கள் உணர்வு முழுவதும் ஒரு இடைவிடாத பிரார்த்தனையாக ஆகும்போது அகங்காரம் நீங்கி விடுகிறது. பாருங்க, இப்ப நான் சொன்ன ப்ராசஸ் தான் அம்மா சொல்லியிருக்காங்க. என்னுடைய அகங்காரத்தை எப்படிலாம் அம்மா அழிச்சாங்க, அந்த ஈகோவை எப்படிலாம் அழிச்சாங்க.
நீ இல்லாமல் நான் இல்லைன்ற அந்த உணர்வு எனக்கு வரும்போது தானே. ஃபஸ்ட்டு நல்லா சண்டை போட்ட தூக்கி போட்டேன், கிருஷ்ணா போட்டோம்லாம் தூக்கி எரிஞ்சிருவேன். அவ்வளோ சண்டை போடுவேன், அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன், அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. ஆனால் நெஜத்தில் உடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மனசார உடைச்சிட்டு விட்டுருவேன், நெஜத்தில் பொருள் போயிடுவேன். ஆனால் கிருஷ்ணாவோட ஃபோட்டோலாம் அப்படி தூக்கி போடுற மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். அவ்வளோ அகங்காரம், அப்போ அவ்வளோ ஈகோ இல்லை. ஆனால் அந்த ஈகோவை எல்லாத்தையும் பண்ணிட்டேன். வேடிக்கை பார்த்தாரு, என்ன நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போமே. கடைசியில் என்னால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு உண்மை புரிஞ்சுது, அவர் எவ்வளோ அமைதியாக இருக்கார்ல. நான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியும் இறைவனால் அது மட்டும்தான் அந்த பொறுமையை பார்த்துக்க முடியுது. மனுஷனாக தான் நான் பலார்னு ஒரு அரைச்சி வீட்டை விட்டே துரத்தியிருப்பான். ஆனால் என் கிருஷ்ணா அப்பையும் அன்பு தான் காட்டினான். எப்படி அன்பு காட்டுவான் அது எனக்கு புரிஞ்சுது, என்னால் உணர முடிஞ்சுது. அன்பு அது நிறைய விதத்தில் எனக்கு காட்டினாங்க. அப்போது அவன் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் போது அவனே ஆதாரம், அதை தான் அம்மா அதில் சொல்கிறாங்க, அவனே ஆதாரம்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வரும்போது அந்த அகங்காரம் நீங்குது. அப்போ என்னோடய ஈகோ எல்லாம் விட்டுட்டு நான் கிருஷ்ணா கிட்ட, இறைவன் கிட்ட நம்ம திரும்ப முழுகிறோம். பாருங்க, எஞ்சி நிற்பது இறைவன் மட்டுமே. அகங்காரம் நீங்கி விடுகிறது, எஞ்சி இருப்பது இறைவன் மட்டுமே, தெய்வீக அன்பு மட்டுமே. அப்போ பாருங்க, எல்லா கோவமும் அடங்கிட்டியா, எல்லாமே முடிஞ்சுதா, எல்லா ஃபீலிங்ஸும் முடிஞ்சுதா. இப்போ என்ன நீ இதில் என்னத்தை நீ அடைஞ்ச? நான் இன்னமும் உனக்காக தான் நிற்கிறேன், நீ வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணா இருக்கும்போது அங்கே தெய்வீக அன்பு மட்டுமே நிலைக்குது. பிரார்த்தனைக்கு இந்த அதிசயத்தை நிகழ்த்தும் ஆற்றல் உண்டு. பாருங்க, பிரார்த்தனைக்கு இந்த ஆற்றல் உண்டா? அப்போ அம்மா கிட்ட எல்லாரும் பிச்சை கேட்போம், அம்மா எங்களுக்கு பக்தி பிச்சை போடுங்கம்மா. பிரார்த்தனைக்கு இந்த மகிமை உண்டா? அம்மா அப்போ எங்கள் எல்லாருக்கும் இந்த பக்தி பிச்சையை போடுங்கம்மா, எங்கள் எல்லாரையும் கோபி பாவத்துக்கு மாற்றுங்கம்மா, எங்கள் எல்லாரையும் மீரா பாவத்துக்கு மாற்றுங்கம்மா. ஸோ கோபின்றது என்ன? ராமகிருஷ்ணரும் கோபி தான். ராமகிருஷ்ணர் வந்து தன்னை கோபியாக பாவிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்காரு தெரியுமா? அதனால சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, கிருஷ்ணாவை லவ் பண்ண மட்டும்தான் கோபியா? நான் அம்மாவா பார்க்குறேனே, அப்பாவா பார்க்குறேனே, நான் சாய்பாபா உருகி உருகி அப்பாவா நினைக்கிறேனே, அதுவும் கோபி பாவம் தான். கோபி என்பது இறைவனிடம் உணர்வை செலுத்துவதே கோபி. இதுக்கு மேலே என்ன வேணும்? இறைவன் கிட்ட உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? அது அப்பாவோ அம்மாவோ, எனக்கு கூட தான் கிருஷ்ணா அப்பான்னு தோணும், ஆனால் நான் கோபின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோபி அப்படின்றது இறைவன் மேலே அந்த உணர்வு நிலையில் இருக்கிறதே கோபி பாவம். ஓகே, அடுத்தது இறைவனுக்காக அழுவது இந்த சாதனையை நிகழ்த்தும். பாருங்க, இறைவனுக்காக அழும்போது அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நம்மளால செய்ய முடியும். தியானம் செய்வதன் நோக்கம் என்ன? அன்பு மயமாக மாறுவதே ஆகும், இறைவனுடன் ஒன்றுவதே ஆகும். அழுது பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் சிறந்த தியானம் வேறு எதுவும் இல்லை. ஸோ தியானம் எதுக்கு பண்ணுறோம்? அன்பு மயமாகவே ஆகிறதுக்கு, இறைவனோடு ஒன்றதுக்காக தானே நம்ம தியானம் பண்ணுறோம். ஆனால் அழும்போது இது ரெண்டுமே நமக்கு கிடைக்குதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அழுகையை தவிர்த்து வேற தியானம் அப்படின்றது இல்லைன்ட்டாங்க அம்மா. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒரு பிரம்மச்சாரி கேட்ட கேள்விக்கு அம்மாவுடைய பதிலை பாருங்க. அழுது பிரார்த்தனை செய்வதே போதும், அப்படிப்பட்ட தூய்மையான பக்திக்குள்ள வாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. செம்மல்ல? நான் ஃபஸ்ட்டெல்லாம் அழுதுருக்கேன். ஆன்மீகத்தில் வந்து நம்ம தியானமே பண்ண மாட்டேங்கிறோம், எப்படிலாம் நம்ம ஆன்மீகத்தை அடைவோன்னு. ஆனால் என் குரு வந்தா பாருங்க, நம்ம குரு, என் தங்கம் அதெல்லாம் வேணாண்டி, வாடி உனக்கு உருகடி அம்மா கிட்ட, அழுடி வாடி, என்ஜாய் பண்ணலாம், அழுது நல்ல உணர்வு நிலையில் 2 பேர் சந்தோஷமாக வாழலான்றான். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ நிறைய விஷயங்கள் அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ருசிச்சு படித்தா தான் நல்லாயிருக்கும், ஒரேடியாக படித்தா நல்லா இருக்காது. நாளைக்கு இன்னும் ருசிக்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சார